ராமா, என்னடா ராம இன்னும் துளைச்சி கொண்டு வரலையே நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நீ நெடுங்காலம் சிரஞ்சீவியா அமோகமா இருக்கணும். அமோகமா இருக்கு. இந்த பருவம் உழைச்சு வாழணுங்கிற அந்த அறிவை ஆண்டவன் உனக்கு கூட கொடுத்திருக்கானே. சிரஞ்சீவியாய் மனுஷன் கூட மனம் வாங்க மாட்டேங்கிறான். இந்த குரங்கு தினம் பிச்சை போட்டு போகுது பாத்தியா? மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அப்பா ஒண்ணு சொல்லலப்பா. வீடு கட்டி தீப்பெட்டி மாமூல் தானே. இந்த ராமா, தினம் வீடு கட்டி தீப்பெட்டி வாங்கிட்டு போத யாருக்கு? குரங்கே தம் அடிக்குமோ? என்னடா சத்தம் உட்கார்ந்து இருக்க? இன்னைக்கு கூட உள்ள வந்து சரியா 10 மாசம் ஆச்சு. பொண்டாட்டி என்ன பண்றாளா? அதுதான்டா, நீ இந்த 10 மாசம் வெளியே இருந்திருந்தா ஒரு மெம்பர் அதிகமா இருக்க போது. இதை தவிர வேற உனக்கு என்னடா தெரியும்? என்னடா சொன்ன? விடுங்கப்பா விடுங்கப்பா. என்ன இருக்கட்டும், நீங்க தான் இந்த ஜெயிலுக்கு பெரிய படை வரலாச்ச. ஒரு பீடி கொடுங்க. இல்லப்பா, உன் ஃப்ரெண்ட் வரலையா? அது வந்துட்டான். வீடியும் தீப்பெட்டி இல்லையா? சீக்கிரம் கொண்டானே, தம்படிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. தீப்பெட்டி எனக்கு அப்பாடா. ஜெயிலுக்குள்ள தம்மடிக்கல கிடைக்கிற சுகமே ஒரு தனிதாண்டா. நீ பிறந்ததுல இருந்து ஜெயில தானே இருக்க. ஏன்னா இப்படி முட்டிக்கிறீங்களே? உங்களுக்குள்ள என்ன தொழில் தகராறா? தொழில எதுனே தகராறு. நான் கலக்கல் பண்ண கத்திரி பிளேடு. 2 பேரும் தப்பு பட்டு உள்ள வந்தா சகஜமா நடக்கிறதா. நீங்க என்ன பண்ண உள்ள வந்தீங்க? நான் உள்ள வந்த கதை தானே சொல்றேன். இங்கே இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன். நமஸ்தே சேட். அரே குதிரை வாப்பா, இங்க வந்து இதை வச்சு பணம் கொடு. இதை வச்சுக்கிட்டு பணம் வேணும்? ஆமா. கடமையில வாப்பா, வீட்டு மேல வர. அதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின் ஏறி நாளை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் கட்டி ஆகணும். அரே குதிரை, கோடா மேல பணம் கட்டு. ஆமா. 5% வட்டி. நேரம் பார்த்து காலம் வராது சார். நல்ல காலம் சொல்லு, பிரசவம் சொல்லு, கல்யாணம் சொல்லு. 3% தரான். பணம் ஒண்ணு வேணா சொல்லு. இன்னும் கொஞ்சம் பேசினா 15 வட்டி கேட்டாலுங்க. அப்ப கொடு பணத்தை. பணம் வச்சுக்கோ. ரெஸ்டி போறே, ஷேர் பண்ணிட்டு போ. நன்றி சார். ரேசு 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 துட்ட தொலைக்குது. அரே யாரே? 4 5 6 7 7 8 8 9 9. தம்பி, சினிமாவில் நடிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்காங்களா? 17 வயசு பையனா இருக்கணும். சார் சார் நிக்கிறீங்க, உட்காருங்க சார். பக்கத்து ஊர்ல சினிமா படம் எடுக்க வந்திருக்கோம். நடிக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, ஆர்வம் இருந்தா போதும். அப்படியே சிவாஜி கணேசமா நடிச்சா போதுமா? அவ்வளவு திறமை உள்ளவன் சும்மாவா இருக்கிறான்? அட்ரஸ் கொடு தம்பி.
அது நான் தான் சார். என்னோட திறமை எங்க அப்பாவும் புரியல சார். ரோஹி, மகனுடைய ஆர்வத்தை புரிஞ்சுக்க முடியாத அப்பா ஒரு அப்பனா. இதுக்கு மேலே கேட்டீங்கன்னா காரி துப்புவீங்க சார். 60 வயசுக்கு மேல சின்ன சின்ன பொண்ணா பார்த்து செட்டப் பண்ணி சுத்திட்டு இருக்காரு சார். என்னுடைய கலையார்வம் தெரியாம 24 மணி நேரம் இந்த கடையில போட்டு பழி வாங்குறாரு சார். கொடுமை கொடுமை. உன்ன மாதிரி ஆள் இல்லைன்னா இந்த சினிமா தொழில் என்னத்துக்கு ஆகும்? சோடா சாப்பிடுறீங்களா சார்? இருக்கட்டும், அந்த வேலையை கவனிப்போம். கொஞ்சம் நடிச்சு காட்டுங்க. யாரை பார்த்து கேட்கின்றாய்? கிஸ்தி, வரி, வட்டி, கேளிக்கை. வானம் பொழிகிறது, பூமி வழிகிறது, உனக்கே கொடுக்க வேண்டும் வட்டி. என்னோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் விளையக் கண்டாயா? மானங்கட்டவனே, என்னோடு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? எப்படி தான் நம்ம நடிப்பு? இதுதான் நான் ஜெயிலுக்கு வந்த கதை. விடுதலையாகிறனால நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜெயில விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் என் பக்க பலமா ராமனை வச்சுக்கிட்டு என் தலையெழுத்தையே மாத்தி காட்ட போறோம் பாருங்க. ஏமா, சுகம் இல்லாத உடம்போட ஏமா இப்படி கஷ்டப்படுற? நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஐயோ, நான் பாத்துக்கிறேன், நீ போமா. சாத்த மட்டும் நான் வச்சுட்டு போறேன், பாக்கி வேற எல்லாம் நீ பாத்துக்க. பண்ற பார்வல்லிங்க, கை தவறி பச்சு மன்னிச்சிடுங்க. யாரு சம்பளம் பண்ண சொல்லுது? வர்ற கோபத்துக்கு ஒண்ணே என்னடா பண்ணுவேன்? ஒட்ட கழுத எடை கைய வீணா அழுத்திக்காத, உடம்பு பஞ்சரா போயிடும். மரியாதையா மன்னிப்பு கேளு. கேட்கலன்னா என்னடி பண்ணுவேன்? கேட்க வைப்பேன்டா. அடிக்காத 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 அடிக்காத. என்னமா என்னமா தகராறு? என்னமா இது? ஒண்ணு என்ன அடிச்சுட்டாயா? அவளா நான் என்ன பண்ண பாரு. தங்கச்சி கை தவறி தண்ணியை கொட்டிட்டாளா? அது கடிச்சுட்டா போவ. என்னம்மா நீ? வாமா இந்த பக்கம். சாப்பிட வர்றவங்க தம்பி, பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டு போ. மனசுல ஒண்ணு நினைச்சுக்காத, சாப்பிட்டு போ. உட்கார் தம்பி, உட்கார். இப்ப சாப்பிட்டதே வயலுக்கு ஒரு வாரத்துக்கு போதும். ஏமா உழைப்பை கவனிக்கிறதுக்கே நேரத்தை காணும். நமக்கு ஏமா அந்த வீண் தகராறு? நான் என்ன வம்பு சண்டைக்கா போல? பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பொறுமையாத்தாவா இருந்து பழகணும். கீதா, அழாதம்மா அழாது. உன் பாவத்தை போய் கொட்டிக்கிட்டான் பாரு. உனக்கு ஏமா இந்த வீண் வேலையெல்லாம்? நீ போமா, நீ உள்ள போ, நான் கவனிச்சுக்கிறேன். நீ போ. வேலைக்கு நேரமாச்சு, சீக்கிரம் சாக முடுங்க. நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். வந்த லட்சுமியை விடப்படாது. என்னப்பா உன்னை தேடி தேடி என் காலெல்லாம் தேஞ்சு போச்சு. போ. ஏப்பா, மாசம் 5ஆம் தேதி ஆனா உங்க அப்பா கொடுக்கிற 200 ரூபாய் வாங்கி கையில போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து நந்தி மாதிரி நிக்கிறேன்ல, இந்த 5ஆம் தேதி எனக்காக ஹாஸ்டல்ல வெயிட் பண்ண கூடாதுங்களோ? வெயிட் பண்ணலாம் தான் நினைச்சேன். இன்னைக்கு பார்த்து காட்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, காட்சி படம், ஏ படம், அந்த படம் சுத்து கொடுத்து வச்சவன். சரி வாங்க, ஹாஸ்டல்ல சாப்பிட்டு போலாம். ஐயோ எனக்கு வேணாம் சாமி, நான் வழக்கமா சாப்பிடுற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். நீ போ. ஆமா, வர்ற தடவை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு நான் உங்க கூட தான் சாப்பிட போறேன். வந்து சாப்பிடு, ஒரு தடவை சாப்பிட்டே விடாது. சரி வாங்க, சைக்கிள் வா. சாமி ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாங்க. சௌரியமா? கவிக்கமா இருக்கு. தம்பி யாரு? அட எங்க ஓனர் பையன். இங்க தங்கி படிக்கிறான்னு சொல்ல. தம்பி, நான் சொன்னேனே, தி கிரேட் மாடசாமி ஹோட்டல். ஏதோ 4 பேருக்கு சமைச்சு போட்டு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் பெரிய ஹோட்டல் இல்லைங்க. ஐயோ, உங்க ஹோட்டல்ல சாப்பிட்டாலே வியாதி எல்லாம் பறந்துருமே. தம்பி, ஹாஸ்டல்ல நினைச்சு வெட்டப்படாத, வேணுங்கிறத வெட்டு. தேவி, அம்மா ஸ்ரீதேவி, மாமா சீக்கிரம் வாமா, உங்களுக்கு சாப்பாடு போடு போடு. நல்லா கவனிமா. என்னம்மா சௌரியமா? கூட்ட பொட்டு, ஊறுகாய வெட்டு, சோத்த தட்டு. இங்க தம்பிய தோணி. ஓஹோ, வண்டர்ஃபுல்.
சாம்பார் சாம்பார். இந்தாமா சாம்பாரை எங்க ஊத்துற நீ? சோத்துல ஊத்து. ராஜா, சாப்பாட்டுல உட்கார்ந்தா நல்லா ரசிச்சு சாப்பிடு. ராத்திரில சினிமா பார்த்துட்டு இங்க வந்து புத்திய செதற விடாத. அப்ப நினைக்கிறீங்க? நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். நீ சோத்தை வச்சு மங்களம் உண்டாகட்டும். அம்மா கொஞ்சம் பொரியல் கொண்டாமா. இன்னும் கொஞ்சம் போடு.